எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் மண்சட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பராக ஒரு டோனட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நிறைய ரெசிபீஸ் பார்த்துருப்பீங்க டோனட்டு, பட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் ரெசிபி. ட்ரஸ்ட் மீ, ஈஸியாக நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணி வீட்டில் செய்யலாம். ஒரு 150 rupees இருந்தால் 15 to 20 டோனட்ஸ் ஈஸியாக வீட்டில் செஞ்சிடலாம். ஸோ வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இந்த டோனட்டுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணோம் இல்லையா, அதுக்கு 2 கப் அளவுக்கு நான் மைதா எடுத்திருக்கேன். அது ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். டோனட் வந்துட்டு மைதாவில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். மைதா சேர்த்துட்டு அது கூடவே 3/4 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் சேர்த்துக்கலாம். பிஞ்ச் ஆஃப் சால்ட் அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட். இது வந்துட்டு இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட். இது நீங்கள் அப்படியே மாவில் சேர்த்துடலாம். இது ஆக்டிவேட் பண்ணாலாம் எதுவுமே தேவையில்லை. பாருங்கள், நான் இந்த ஈஸ்ட் தான் யூஸ் பண்ணுறேன். இது 45 rupees, எனக்கு ஆன்லைனில் 40 rupees கிடச்சிது. இதை நீங்கள் ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 3 to 4 ரெசிபீஸ் வரைக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. மைதா, சுகர், ஈஸ்ட் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர். இது வந்துட்டு அன்சால்டட் பட்டர், நல்ல ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு அன்சால்டட் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சால்டட் பட்டர் ஆட் பண்ணிங்கன்னா மாவுக்கு உப்பு சேர்க்காதீங்க. இப்போ இது கூட ஒரு 3/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ். இது கூட உங்களுக்கு ஆன்லைனில் ஈஸியாக கிடைக்கும். ஒரு வாட்டி வாங்கினீங்கன்னா 10 to 12 ரெசிபீஸ் நீங்கள் பண்ணலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது வந்துட்டு ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் டோனட் ரெசிபி. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணலாம். மாவு வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. இது வந்துட்டு இப்போ இன்னொரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். டோனட்டோட மாவு வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில் பட்டர் ஆர் ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஆயில் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவு வந்துட்டு நம்ம இதில் வச்சிடலாம். இந்த டோனட்டோட டோ வந்துட்டு இன்னொரு பவுலில் போட்டதுக்கப்புறமா 1 ஹவருக்கு மூடி போட்டு நம்ம சைடில் எடுத்து வச்சிடணும். அப்போ தான் நம்ம போட்ட அந்த ஈஸ்ட் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகி இந்த டோ டபுள் இன் சைஸ் ஆகும். அப்போ தான் நம்ம டோனட் வந்துட்டு நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். இந்த 1 ஹவருக்குள்ளே நம்மளுக்கு வீட்டில் ஏதாச்சும் வேலை இருந்தால் கூட நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த டோ ரெடி பண்ணி வச்சுட்டு நான் கூட போய் கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வந்து இந்த டோ எப்படியா இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். நான் கிச்சனில் வேலையெல்லாம் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 hour ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள், டோ வந்துட்டு நல்லா டபுளாக இருக்குது சைஸ். இந்த மாதிரி தான் வரணும். இதை இன்னொரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்படியே எடுத்து நம்ம டோனட் வந்துட்டு சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போது நம்ம இந்த டோனட் வந்துட்டு எப்படி கட் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் தேய்ச்சி. ஸோ நம்ம ரெடி பண்ண மாவு எப்படி வச்சுக்கலாம். இது மேலே லைட்டாக மாவு போட்டால் போதும். இது ஒட்டாது, நம்ம நிறைய பட்டர் சேர்த்துருக்குறோம் அதனால். இது வந்துட்டு லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காக தேய்ச்சிக்கோங்க. தின்னாக தேய்ச்சிங்கன்னா டோனட் வந்துட்டு ஃப்ளஃபியாக வராது. இப்போ நம்ம இது டோனட் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி குக்கி கட்டர் யூஸ் பண்ணலாம், 2 சைஸோடது. அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்டீல் பவுல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி இதை தான் யூஸ் பண்ணி கட் பண்ணி காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போது இந்த மாதிரி சின்ன குக்கி கட்டர் வச்சுட்டு இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு இப்படி செப்பரேட்டாக வந்துடும். பாருங்கள், இவ்வளோதான். இது வந்துட்டு இப்படியே நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்படி தான் இந்த டோனட் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் டோனட் சுடுறதுக்கு ஆல்ரெடி ஆயில் வச்சுட்டேன். ஆயில் கொஞ்சம் நல்லா காஞ்சிருக்கு. ரொம்ப காஞ்சதுக்கப்புறம் போட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும். ஸோ லைட்டாக காஞ்ச உடனே நம்ம டோனட் வந்துட்டு ஆயிலில் போட்டுடலாம். பாருங்கள், ஆயில் வந்துட்டு இவ்வளோ காஞ்சிருந்தால் போதும். அவ்வளோதான். எல்லா டோனட்டுமே நம்ம ஆயிலில் போட்டாச்சு. இது வந்துட்டு 1 நிமிஷத்துக்கு ஒரு சைடு அப்படியே வேகட்டும். இது கொஞ்சம் வெந்த உடனே அப்படியே மேலே ஆயிலில் ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்கும்.
இந்த டோனட் வந்துட்டு டோட்டலாகவே ஒரு சைட் 2 நிமிஷம் வேக வச்சவே போதும், சூப்பராக வெந்துடும். அண்ட் செய்கிறது கூட ரொம்ப ஈஸி தான். இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா செய்கிறதே தெரியாது. 5 நிமிஷம் மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு 1 hour விட்டுட்டு நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி டோனட் வந்துட்டு சுட்டு எடுத்துக்கலாம். ஸோ இது 2 நிமிஷம் இப்படியே வேகட்டும் மீடியம் ஹீட்டில். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளிப் பண்ணி போட்டுக்கலாம். இந்த டோனட் வந்துட்டு ஒரு சைடு 2 நிமிஷமாக நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. நம்ம இதை இன்னொரு சைடு திருப்பி விட்டுடலாம். இந்த மாதிரி இன்னொரு சைடு திருப்பி விட்டு இன்னும் 2 நிமிஷம் இதை நல்லா டீப் ஃப்ரை ஆக விட்டுருங்க. பாருங்கள், இந்த டோனட் வந்துட்டு நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர் வந்த உடனே நம்ம இதை ஆயிலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா டோனட்டும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். டோனட் எல்லாமே சுட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான கிளேஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சாக்லேட் கிளேஸ் தான் ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு பவுடர்ட் சுகர் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர். நீங்கள் சாக்லேட் கூட மெல்ட் பண்ணி நீங்கள் அது மேலே கோட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நான் இன்றைக்கி கொக்கோ பவுடர் அண்ட் சுகர் பவுடரை வச்சு இதை ஈஸியாக உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ இது கூட ஜஸ்ட் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோ போதும். இப்போ இதை வந்துட்டு நல்ல திக்கான பேஸ்ட் மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த சாக்லேட் கிளேஸ் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்லேட் கிளேஸில் நம்ம டோனட் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எக்ஸஸ் சாக்லேட் கிளேஸை இதுலேயே விட்டுருங்க. இவ்வளோதான். எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், வீட்லேயே செம்ம டேஸ்டியாக ஃப்ளஃபியாக டோனட் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு ஈஸியான ரெசிபியோடு பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.